Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தவிட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாதேஸ்வரன் என்பவரிடம் இருந்த பெஸ்ட் சக்திவேல் என்ற திமுக பிரமுகர் ஒருவர் 2,40,000 ரூபாயை வட்டியில்லாத கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 1,20,000 வரை திருப்பிக் கொடுத்த நிலையில் மீதமுள்ள பணத்தை கேட்ட மாதேஸ்வரனை அடியாட்களை வைத்து பெஸ்ட் சக்திவேல் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக நிர்வாகி பெஸ்ட் சக்திவேல் மீது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாதேஸ்வரன் புகார் அளித்தார். ஆட்சியில் இருக்கிறோம் என்ற ஆணவத்தில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெஸ்ட் சக்திவேலுங்கிறவர் எனக்கு ஒரு 10-15 வருஷமாக பழக்கம். அந்த பழக்கத்து மேலே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2,40,000 எனக்கு கடன் கைமாத்து கடன் வாங்கினார். 1 மாதத்தில் திருப்பி தரேன்னு வாங்கினார். வாங்கிட்டு அது ரொம்ப நாள் இழுக்கடி தராமையாக இருந்து இந்த ஜனவரி 2025 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 1,20,000 கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் லேட் பண்ணுறான்னு சொல்லி ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்கன்னு கேட்டவும், நான் கொடுக்குறப்ப தானே நீ வாங்கிக்கணும், மூடிட்டு நான் கொடுக்குறப்ப தான் வாங்கிக்கணும், அப்படி இல்லைனா ஒன்று எங்கிட்ட ஆள் இருக்குது, ஆள் பாலம் நிறையா இருக்குது, நான் வச்சு தொலைச்சிருவேன், ஏன் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு எஸ்பி ஆஃபீஸுக்கு ஒரு தகவல் சொல்லிவிட்டு என்ன நான் மிரட்டுறதா தகவல் சொல்லிவிட்டு அன்றைக்கு நைட்டே என் வீட்டுக்கு வந்து ஒரு 4 அடியாளர்கள் கூப்பிட்டு வந்து ஒரு காரில் i20 காரில் வந்து வீட்டில் வந்து என்ன தகாத வார்த்தையெல்லாம் பேசி எங்கள் வீட்டு மேலே கல் எறிஞ்சிட்டு போயிட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கொடி கம்பங்கள் அகற்றுவதில் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகம் முழுவதும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டு வருகிறது. காட்பாடி அருகே உள்ள குப்பத்தா மோட்டூர் பகுதியில் அதிமுக கொடிக்கம்பம் 1 மாதத்திற்கு முன்பாகவே அகற்றப்பட்ட நிலையில் திமுக கொடிக்கம்பம் அகற்றப்படாமல் உள்ளது. இதனிடையே புதன்கிழமை அதிமுக கொடிக்கம்பம் இருந்த இடத்தில் உள்ள சுற்றுச்சுவரையும் அகற்றுவதற்காக திமுகவினர் தூண்டுதலின் பேரில் அதிகாரிகள் வந்தனர். திமுக கொடிக்கம்பத்தை முதலில் அகற்றுமாறு அதிமுகவினர் கூறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஜமாபந்திக்கு அதிகாரிகள் உரிய நேரத்தில் வராததால் பொதுமக்கள் விரக்தி அடைந்தனர். வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமையில் இருந்து நடைபெற்று வருகிறது. புதன்கிழமை கம்மாபுரம் குறுவட்டத்திற்குட்பட்ட 10 கிராம மக்கள் கலந்து கொள்வதற்காக காலையிலிருந்து காத்து கிடந்தனர். ஆனால் அதிகாரிகள் யாரும் குறித்த நேரத்தில் வராததால் பொதுமக்கள் விரக்தி அடைந்தனர். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஜமாபந்தி முடியும் வரையாவது 10 மணிக்கு வரும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த சில நிர்வாகிகள் புதிதாக தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பை உருவாக்க முயற்சிப்பதை கண்டித்து சென்னை எழும்பூரில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன தலைவர் இயக்குனர் RK செல்வமணி, பேரரசு, ராதாரவி உள்ளிட்ட திரைத்துறையினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் தொழிலாளர்களுக்கான சங்கத்தை தயாரிப்பாளர்கள் ஆக்கிரமிக்க முயல்வதாக கூறி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் காவுத்தம்பாளையத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்பகுதியில் தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணிகள் மேற்கொண்டு தமிழர் பெருமையை கண்டறிய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அங்கு 100 ஏக்கர் பரப்பளவில் 265 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துணை மின் நிலையத்தை அமைக்கக்கூடாது என்றும் உடனடியாக அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தியும் விடியா அரசை கண்டித்து குமரிக்கல் தொல்லியல் பாதுகாப்பு இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை குறும்பாளையம் பசுமை வழிச்சாலை திட்டத்திற்கு நிலத்தை கையகப்படுத்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குறும்பாளையம் பகுதியில் இருந்து சக்தியமங்கலம் பண்ணாரி கோவில் வரை 96 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலையாக மாற்ற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்த கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி அன்னூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை பாதிக்கும் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர்.